உண்மையையும் தைரியத்தையும் விரும்பக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள், இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. உங்கள் ராசி அதிபதி எப்படி இருக்கிறார்? உண்மை பக்கம் மட்டுமே நிற்பார், தைரியமாக இருப்பார். அதே போல தாங்க நீங்களும் உண்மை பக்கம் மட்டும்தான் நிற்பீங்க. எந்த இடத்துல உண்மை இருக்குதோ அந்த இடத்துல இருப்பீங்க. அவங்க கூட மட்டுமே பழக்கம் வச்சுப்பீங்க. அவங்களோட உழைப்பை மட்டுமே நம்பி வாழறவங்க மகர ராசிக்காரங்க. நல்லா கேட்டு பாருங்கள். யாராக இருந்தால் நல்லா உழைச்சி சாப்பிட்டா மட்டுமே உடம்புல ஒட்டுன்னு சொல்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. எப்போதுமே அவங்களோட உழைப்பை நம்பியே வாழறவங்க. ஒரு லட்சியத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் உட்கார மாட்டாங்க. ஏதாவது துருன்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை செஞ்சால் இது நல்லாயிருக்கும், இதை செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு துருன்னு ஓடி ஆடி வேலை செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. உட்காந்து அவங்கள பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு உழைச்சி ஓடா தெரிஞ்சவங்க தான் மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. கொடுத்து பழகினவங்களுக்கு வாங்கி பழக்கம் இருக்காது. எப்போதுமே மகர ராசிக்காரங்க கொடுத்து பழக்கம் இருக்கும், ஆனால் வாங்கி பழக்கம் இருக்காது. ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிறதுக்கு ரொம்பவுமே அச்சப்படுவாங்க. ரொம்ப யோசிப்பாங்க. ஒருத்தவங்கள்ட்ட டீ வாங்கி குடிக்கணுன்னு கூட, வாடா நான் உனக்கு டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் கூட, இவன் எதுக்காக நமக்கு டீ வாங்கி தரான் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி யோசித்து செயல்படக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க அவங்களோட தொழிலே வாய வச்சு தாங்க இருக்கும். ஒன்று சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க, இல்லை வியாபாரிகளாக இருப்பாங்க. அவங்க ப்ராடக்டை அவங்க விற்காமல் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ணுற குணம் அவங்கக்கிட்ட பொதுவாகவே அவங்களுக்கு இருக்கும், இயல்பாகவே அவங்கள்ட்ட இருக்கும். ஒருத்தவங்களை பேசியே மயக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மயக்கிற தன்மை அவங்கக்கிட்ட நிறையாவே இருக்குங்க. ஒரு வசீகரமான பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அதிகமாக மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்குங்க. இப்படிப்பட்டவங்க கொஞ்ச காலமாகவே ரொம்பவும் சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா சனியோட தாக்கம் அவங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு. ரொம்பவுமே எல்லாத்துலேயும் உடஞ்சி போய் உக்காந்து ரொம்ப சோர்ந்து போய் அவங்க மனசை அவங்களே தேத்திக்கிட்டு வந்தால் கூட ரொம்ப கடன் பிரச்சனையில் ரொம்ப மூழ்கி இருந்திருப்பீங்க. ரொம்பவுமே என்னடா இது வாழ்க்கை, பேசாமல் முடிச்சுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு கூட போயிட்டு ரிட்டன் வந்திருப்பீங்க. நம்ம புள்ள குட்டியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மனசை தைரியப்படுத்திட்டு வந்திருப்பீங்க. ஒரு தவறான முடிவு வரைக்கும் போயிட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட ஏதோ ஒரு பூர்வீக சொத்தை விற்றுருப்பீங்க, இல்லைன்னா வண்டி வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விற்றுருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை விற்றுட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போய் தான் வந்திருப்பீங்க. இப்படி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கிற நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ரொம்பவுமே நல்ல காலமாக தான் அமையுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேறி வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. உங்கள் ராசியில் 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 3ஆம் இடத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்தில் கேது வலம் வருகிறார். பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சூரியனும் புதனும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ராஜ யோகம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட போகிறது இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும்தாங்க. மற்றதெல்லாம் தானாகவே உங்களுக்கு நடக்க போகுது. இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்படி உங்களுக்கு காப்பாற்றி விட போகுதுன்னா, கடவுள் உங்களுக்கு வழி மட்டும்தான் காட்டுவார். அதில் கடந்து செல்ல போவது நீங்கள் தான். ஸோ அதில் நிறைய தடைகள் வரலாம், ஆனால் அந்த தடைகளை உடச்சி போக வேண்டியது நீங்கள் தாங்க. கடவுள் உங்களுக்கு வழியை காமிச்சு விட்டுருவார். ஆனால் அதில் வர தடைகளை நீங்கள் தான் பார்த்து போகணும். நிறைய தடைகள் வரலாம், நிறைய எதிர்ப்புகள் வரலாம், நிறைய சொந்த பந்தங்களை நீங்கள் இழக்கலாம், நிறைய நண்பர்களை இழக்கலாம். உங்களோட பேச்சினால் நிறைய உறவுகளை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாதுங்க, தற்காலிகமானது தான். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்க. இதனால் நீங்கள் இனிமேட்டு படக்கூடிய கஷ்டம் இதை விட பெருசாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் முதல்ல இருந்த கஷ்டத்தை விட கம்மி தாங்க. ஆனால் பெரிய அடி விழுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சின்னதாக ஏதாவது ஒரு தடங்கல்கள் மட்டும்தான் வரும். முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு
டெய்லியும் காலையில் ஒரு முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வர வர உங்கள் பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சஷ்டி கவசம் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை படிச்சுட்டு வர வர உங்களோட தடைகளும், உங்களுக்கு இருக்கிற சோம்பல்களும், உங்களுக்கு இருக்கிற எதிரிகளும், உங்களுக்கு இருக்கிற மனக்குழப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவான மனநிலைமையிலே செய்யுங்க. இந்த காரியத்தை எடுத்தால் வெற்றி பெற முடியுமோ அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு செய்யாதீங்க. கண்டிப்பாக இதில் நான் வெற்றி பெறுவேன், கண்டிப்பாக இது எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடையே ஒரு விஷயத்தை எடுத்து செய்யுங்க. 100% நம்பிக்கையோடு செய்யுங்க. கொஞ்சமாக உங்களுக்கு அதில் அவநம்பிக்கை வந்தாலும் செய்யாதீங்க. அதை மறுநாள் எடுத்து கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு நினச்சி செய்ய உங்களுக்கு வரக்கூடிய எல்லா செயல்களுமே வெற்றியிலேயே ஜெயமாகவே முடியுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டுமே நடக்கும். நம்ம நல்லதே நினச்சோன்னா நல்லதே நடக்கும். நம்ம தப்பாக நினச்சோன்னா தப்பாக தான் முடியும் அந்த காரியம். நீங்கள் நல்லதே நினச்சி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கும் நல்லதே நினச்சி செய்யுங்க. ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ ஒரு அன்னதானம் செய்கிறீங்கன்னா அது முழு நிறைவாக மன நிறைவோடு செய்யுங்க. உப்பு, காரம், இந்த மாதிரி ரேஷன் அரிசி இந்த மாதிரி எதுவுமே போடாமல் உங்களால் எது முடியுமோ, என்னால் இது முடியும், ஒரு தக்காளி சாதம் வாங்கி கொடுக்க முடியும், அதை ஒரு நல்ல தக்காளி சாதமாக வாங்கி கொடுங்க. ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து ஒருத்தவங்களுக்கு கொடுங்க. அது அவங்க மனசு நிறைவாக சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. நம்மளால் இது செய்ய முடியுமோ முடியாதோ அப்படின்னு ரொம்ப குழப்பத்திலேயே இருந்தீங்க. இனி அந்த குழப்பமெல்லாம் விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதை செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி தெய்வத்தை வழிபட்டுட்டு ஒவ்வொரு விஷயமா செய்ய உங்களுக்கு எல்லாமே வெற்றிகளாக தான் நடக்கும். உங்களுடைய நம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. சனி பகவானும் குரு பகவானும் உங்களை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் எல்லா நன்மைகளும் எல்லா வெற்றிகளும் உங்களை தேடி வந்து சேரும். இது வரைக்கும் கண்ணே முடிக்க முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாமே அதெல்லாம் அடித்து ஓஞ்சி போய் உக்காந்துருக்கு. இப்போ நீங்கள் ஏஞ்சி வர காலம் வந்துருச்சு. இனி எல்லாமே தொட்டதெல்லாம் ஜெயமாக போகுது. ஸோ ஏந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க. இந்த ஓட்டம் உங்களுக்கு வெற்றியை குவிக்கும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. ரொம்ப நாளாகவே திருமண பாக்கியம்ன்றது தட்டி போயிட்டுருக்கும். அது எல்லாமே கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை குழந்தை பிறக்கும். செகண்ட் பேபி பிளானிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக செகண்ட் பேபியும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் உங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா புதன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக வசீகரத்தன்மை உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். காதல் கைகூடாதவங்களுக்கு கைகூடுற நிலமை வந்து சேரும். அதனால் மாணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. புதன் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கறதுனால கண்டிப்பாக கல்யாண தடை இருக்கிறவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கல்யாணம் கைகூடி வரும். அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொல்லைகள், கடன் தொந்தரவுகள் நிறையா இருந்திருக்கும். கடனை எப்போ தரப்போகிறேன்ற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்குற நிலைமைக்கு கூட இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் தீர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர போகிறீங்க. கண்டிப்பாக முழுசாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நிம்மதி பெருமூச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை பிடிச்சிட்டு மேலே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக நடக்கும். இப்போ நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா தட்டி தூக்கிடுவீங்க. ஏன்னா நம்ம அடிபட்டு உட்கார்றப்ப தான் தெரியும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார், இது வரைக்கும் யார் நம்ம கூட இருந்தாங்க, யார் தள்ளி விட்டாங்கன்றது. அதனால் நல்லது கெட்டது தெரிஞ்சு நீங்கள் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக வெறித்தனமாக நீங்கள் உழைக்க போகிறீங்க. நீங்கள் வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். எல்லாமே ஜெயந்தான். குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஆரம்பிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. உங்களுக்கு நெகட்டிவ்னு பார்த்தா
இப்போ தான் சனி பகவான் வேலை செய்வார், வாயில் உட்காந்து நடனம் ஆடுவார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க. ஏதாவது ஒரு பேச்சு நீங்கள் தப்பாக விட்டீங்கன்னாலும் அது மொத்தமாக தப்பாக போய் முடிஞ்சிரும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் விழுந்து ஏஞ்சிருக்கிறீங்க. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு வாங்க. இவனுக்கு என்ன இவ்வளோ வாய், இவளுக்கு என்ன இவ்வளோ வாயின்னு யாருமே சொல்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. இந்த டைம் உங்களுக்கு எதுவும் தப்பாக நடக்காது, தப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலுமே வார்த்தைகளை பார்த்து விடுங்க. கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக சுற்றி போட்டுக்கோங்க. இந்த கண் திருஷ்டிக்காகவும் உங்களுக்கு ஆவாதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு செய்வினைகள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை வெளியில் அனுப்புனாதான் நல்லதுகள் எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பொதுவாகவே மகர ராசிக்கு ஆடி மாதத்துக்கு அப்புறம் ரொம்பவுமே நல்ல மாதங்களாகவே இருக்குது. தொட்டதெல்லாம் ஜெயமாக போகுது. எல்லா வழிகளில் இருந்தும் நன்மைகள் பெற போகிறாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் மகர ராசிக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய நாளாகவே அமையும். இதுவரை மகர ராசிக்கான பலன்களை பார்த்தோம். நாளை கும்ப ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது விஷ்ணு ஜோதிடம்.